தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது கூட ஒரு வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம், பூமியை கூட படிக்கும். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பூமிக்கா படிங்க. 10:11 படிங்க. நீதி உண்டாக இருதயத்திலே இல்ல 11 படிங்க. 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கடவுளை விசுவாசிக்கிறவன் யாரும் வெட்கப்படவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் நம்ம வாழ்க்கையை நல்ல ஆசீர்வாதமாக இருப்பார், விடுதலை தருவார், சமாதானம் தருவார், நம்ம வியாதியிலிருந்து நம்மளை பாதுகாப்பார் அப்படின்னு யார் மனசில் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அவரை விசுவாசிக்கணும். அப்போ விசுவாசிக்கிறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியுதான்னு நான் தெரியல. விசுவாசிக்கிறதுனா இப்போ கண்ணால் பார்க்கிற ஒரு பொருளின் மீது நம்ம வைக்கிறது ஒரு நம்பிக்கை. அது இது ஒரு நம்பிக்கை. கண்ணால் பார்க்கிற ஒரு பொருட்கள் மீது நம்ம வைக்கிறது ஒரு நம்பிக்கை. ஒரு பொருளே இல்லை, ஆனா அந்த இடத்துல ஒரு பொருள் இருப்பதாக நம்ம மனசுல வேண்டி நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றது இல்லை. அது பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்போ உதாரணமா சொல்லணும்னா, இப்போ நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறோம். காலையிலிருந்து கடவுள் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுறோம். யாரும் இப்போ வீட்டுக்கு போல சாப்பாடு செய்யலை. ஆனால் நம்ம போய் செஞ்சால் சாப்பாடு இருக்கும்னு சொல்கிறது நம்பிக்கை. வீட்டில் அரிசி இருக்கும், மளிகை சாமானுக்கு வேண்டியதெல்லாம் இருக்கும். நம்ம போயிட்டு வீட்டில் போயிட்டு சாப்பாடு செய்வோம் அப்படி என்று நமக்குள்ளே நினைக்கிறது தான் இது நம்பிக்கை. நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்வோம், சமையல் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறது என்னது. ஏன்னா வீட்டில் எல்லாமே இருக்குது. அரிசி இருக்கும், எண்ணெய் இருக்குது, பருப்பு இருக்குது, காய்கறிகள் இருக்குது, எல்லாமே வீட்டில் இருக்குது. நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்வேன், அதை சமைச்சு சாப்பிடுவேன்னு சொல்கிறது என்னது நம்பிக்கை. அது பேர் தானே அது. ஆமாம். அப்போது விசுவாசம் என்னால் என்னன்னு வசனம் சொல்லுது இல்லை. அப்போ விசுவாசம் என்றால் என்னன்னா, வீட்டில் எதுவுமே இல்லை, அரிசியும் இல்லை, எண்ணெய் இல்லை, சமையலுக்கு உண்டான காய்கறிகளோ பதார்த்தங்களோ எதுவுமே இல்லை. ஆனாலும் நம்ம மனசில் ஒன்று தோணுது இல்லை, நம்ம வீட்டுக்கு போனால் சாப்பாடு அங்கே இருக்கும், நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறது தான் விசுவாசம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அது பேர் தான் விசுவாசம். அது பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. இப்போ கடவுள் நம்ம யாரும் கண்ணில் பார்க்கல, ஏன்னா கடவுளை யாரும் கண்ணால் பார்க்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனால் கடவுள் இங்கே இருக்கிறார் என்று தான் நம்மெல்லாம் வந்து அவரிடத்துல நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல. இது பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கெல்லாம் நல்ல சுகம் தருவார், பலன் தருவார், ஆரோக்கியம் தருவார், சமாதானம் தருவார், நம்ம வியாதிகள்லாம் நீக்குவார்னு நம்மளாம் இப்போ ஜெபம் பண்ணோம்ல. கடவுள் நம்ம இங்கே பார்க்கல, அவர் காணக்கூடாதவராக இருக்கிறார். ஆனாலும் அவர் நம்ம நடுவில் இருக்கிறார் என்று நாமெல்லாம் ஜெபம் பண்ணோம்ல. இது பேர் தான் அது விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசமா இருந்துதானே நம்ம இதெல்லாம் பண்ணோம்.
அதனால இந்த வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் வெட்கப்பட மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெட்கப்பட மாட்டோம்னு தெரியுதா? ஒரு இடத்துல கூட ஒரு மனிதன் மத்தியில நம்ம வீட்டாண்ட, நம்முடைய ஊர்ல, நம்ம போகிற வேலை ஸ்தலங்களில, வருகிற இடத்துல எல்லாம் இந்த வாரம் ஒரு இடத்துல கூட நம்ம வெட்கப்படவே மாட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஒரு மேல நம்ம விசுவாசமா இருந்தா நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தானியேலுக்கு எழுதின புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல ஒரு 3 பேரு தேவனை மட்டும் நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லுகிறார்கள். தேவனை மட்டும் இங்க ஆராதனை செய்வோம். அப்படி தேவனை மட்டும் நாங்கள் என்ன செய்வோம்? துதிப்போம். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். தானியேல் இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உன்னுடைய கைக்கும் நீங்களாய் இருப்பார். அல்லேலூயா. கடவுள் தான் உண்மையான தேவன் என்று நம்ம இருதயத்துல விசுவாசித்து இப்ப நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம்ல, இப்ப அல்லேலூயா ஸ்தோத்திரம்ன்றோம்ல, அல்லேலூயா போடுறோம், ஸ்தோத்திரம் போடுறோம். இதெல்லாம் கடவுளுக்கு மகிமை என்று பொருள். இதெல்லாம் கடவுளுக்கு மகிமை. கடவுளுக்கே எல்லா மகிமை, மனுஷனுக்கு இல்லை அப்படின்னா அதனுடைய விளக்கம். அதுபோல 3 வாலிபர்கள் இருந்தாங்க. இவர்கள் கடவுளுக்கு மட்டும்தான் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், துதிப்போம், ஆராதிப்போம். மனிதனா இருக்கிற யாருக்கும் எங்களுடைய ஆராதனையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? கனத்தையும் துதியும் செலுத்த மாட்டோம் என்று சொல்லி கடவுளுக்கு மட்டும்தான் நாங்கள் ஆராதனை செய்வோம் என்று சொன்ன இந்த 3 பேருடைய முகங்களும் வெட்கப்படாமல் இருந்தது. அல்லேலூயா. அந்த ராஜா என்ன செஞ்சாரு? ஒரு பெரிய சிலையை உண்டாக்கி அதை வணங்கணும். நீங்க அதை தான் நீங்க துதி செலுத்தணும். ராஜா மாதிரியே ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டாங்க. ராஜாவுக்கு தான் வணக்கம் செலுத்தணும், கடவுளுக்கு செலுத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டத்திட்டமான காரியங்களை எழுதி எல்லாரும் என்ன பண்ணாங்க? ராஜா சிலைக்கு முன்னாடி வணங்கினாங்க. அப்ப இந்த 3 பேரும் மட்டும் நாங்க எங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுளை தான் நாங்க வணங்குவோம், மனிதனா இருக்கிற யாரையும் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் கடவுள் மேல விசுவாசமா இருந்தாங்க. ஆகவே கடவுள் அவங்களுக்கு வெட்கப்படுத்தாமல் இருந்தார். அல்லேலூயா. அந்த இடத்துல நிறைய பேர் சொன்னாங்க, ஏம்பா நீங்க இந்த சிலையை வணங்குங்க, இந்த ராஜாவுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க நமஸ்காரம் பண்ணுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களை தூக்கி அக்னி எரியுது, அப்படியே கட்டையெல்லாம் கொளுத்தி அக்னி எரிஞ்சுன்னு இருக்குது, அதில் தூக்கி உங்களை போட்டுருவாங்க, நீங்க என்ன பண்ணுங்க ராஜாவுக்கு வணக்கம் செலுத்துங்கன்னு சொல்லிக்கினே இருந்தாங்க. ஆனா இவங்க 3 பேரும் சொன்னாங்க, நாங்க மனிதர்களையோ ராஜாவை வணங்க மாட்டோம், கடவுளை மட்டும்தான் நாங்க ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணாங்களாம், இவ்வளோ திமரா ராஜாவுக்கு முன்னாடி நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி இந்த 3 பேரையும் தூக்கி அதெல்லாம் போட்டாங்க, எரியிற அந்த அக்னி சுவாலையில போட்டுட்டாங்க. அக்னி சூளையில போட்ட உடனே என்னாச்சு தெரியுமா? எல்லாம் நினைச்சாங்க இவங்க அக்னி சூளையில போட்டா என்ன ஆயிடும், எல்லாம் வெந்துருவாங்க, எரிஞ்சிருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு முடி கூட அவங்களுக்கு என்ன ஆகலையும், கருகி போகல. ட்ரெஸ்ல எல்லாம் கூட வெயில அதனுடைய வெப்பம் படவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. யார் காப்பாத்தினாருன்னா, கர்த்தருக்காக கடவுளுக்காக நம்ம விசுவாசமாய் கடவுளை மட்டும்தான் நான் ஆராதனை பண்ணுவேன், மனுஷனுக்கெல்லாம் நான் துதி செலுத்த மாட்டேன்னு அப்படி சொல்லுகிற இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலும் கடவுள் அதிசயம் பண்ணார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நாம மனிதர்களுக்கு மனிதனை மேன்மையா பேசுவது, மனிதனை உயர்த்தி பேசுவதெல்லாம் விட்டுட்டு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னை பாதுகாப்பார் என்று நம்ம நினைச்சா நம்ம ஒரு இடத்திலே வெட்கப்படவே மாட்டோம். அல்லேலூயா.
இன்னைக்கு எத்தனையோ மனுஷன் பார்த்தீங்கன்னா கடவுளை சார்ந்து கொள்ளாமல் நம்ம பெரிய நம்ம சொந்தக்கார யாருன்னா கொஞ்சம் வசதியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்களா நீ நல்லவங்கப்பான்னு அப்படியே என்ன பண்ணுவாங்க, உலகத்தில் ஒரு பழமை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, காக்கா பிடிக்கிறான். என்னது? ஆமாம், அவங்கள காக்கா பிடிச்சி அவங்க பணக்காரனாக இருக்கவங்கள கொஞ்சம் நைஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு எதனா உதவி செய்வாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் மனிதன் எவ்வளோதான் நம்ம அவன் மேலே நம்பிக்கையும் விசுவாசமும் நம்பிக்கை வச்சாலும் ஒரு நாளில் நம்மளை என்ன பண்ணுவான், வெட்கப்படுத்த நம்மளை என்ன பண்ணுவான், அவன் விடுவான். ஆனால் கடவுள் மேலே நீங்களும் நானும் நம்பிக்கை வச்சா அந்த நம்பிக்கை நம்மளை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் நம்பிக்கை அது வீண் போகாது. அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற நீங்கள் மனுஷன் மேல வைக்காதீங்க, கடவுள் மேல உங்க விசுவாசம் இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் மேல உங்க நம்பிக்கை விசுவாசம் இருந்தா கர்த்தர் உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. மனுஷன் மேல யார் மேலேயும் வைக்காதீங்க, சொந்த பந்தங்கள் மேல, நம்மளுடைய நண்பர்கள் மேல, அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் மேல, அல்லது இந்த 3 பேரோ நம்பிக்கை வச்சாங்களா, ராஜா மேல கூட அவங்க நம்பிக்கை வைக்கல. அது மாதிரி பெரிய தலைவர் இல்லை ஊராட்சி மன்ற தலைவரோ இல்லை எம்எல்ஏவோ யார் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கத்தால. ஏன்னா அவங்கெல்லாம் கைவிடுவார்கள். மனிதர்கள்லாம் ஒரு நாளைக்கு நம்மளை ஏளனமா பேசுவாங்க, வெட்கப்படுத்துவாங்க. ஆகவே கர்த்தர் மட்டும் நம்ம மேல என்ன பண்ணுவாரு, நம்மளை ஒரு நாளும் கைவிடாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல மட்டும் நம்ம ஆராதனை துதி நம்ம செலுத்தினோம்னா கர்த்தர் நம்ம ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. அடுத்த கட்டமா கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். சொல்லுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர். அவர் கோடீஸ்வரராய் வாழ்ந்துன்னு இருந்தார். நீங்க எல்லாரும் படிங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்திலிருந்து படிங்க. ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொந்தமானான். அல்லேலூயா. இந்த ஒரு 100க்கு அதிபதி, ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிற ஒரு மனிதன் தன் வேலைக்காரன் வியாதியில் இருக்கிறான். தன் வேலைக்காரன், நிறைய வேலைக்காரங்கள் அவங்களுக்கு இருந்தாங்க, 100கணக்கான வேலைக்காரங்கள் உண்டு. ஆனாலும் அதுல ஒரு வேலைக்காரன் வியாதியில இருக்கிறான், திமிர்வாதமா இருக்கிறான். அங்க சொல்லப்பட்டிருக்கு 6ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. பூமிக்கா கூட படிங்களேன். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகின்றான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. வேலைக்காரன் திமிர்வாதமா இருக்கிறான். திமிர்வாதம் சொன்னா திடீர்னு கை கால் விழுந்து போறது, நடக்க முடியாது. இப்போ படுத்த படிக்கையா இருக்கிறான். நல்லா இருந்த மனுஷனுக்கு தான் திடீர்னு என்ன பண்ணும், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கேள்விப்படலாம். நல்லா இருந்தாப்பா, நேத்தாலும் நல்லா தானே பேசியிருந்தாரு, இன்னைக்கு திடீர்னு கை கால் அவருக்கு விழுந்துச்சு. இன்னைக்கு அதிகமான ப்ரெஷர் யாருன்னா என்ன ஆகுது, கை கால் பிபி அதிகமான என்ன ஆகுது, கை கால் விழுந்துருது, வாயெல்லாம் கூட பனையா போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி. அப்போ அந்த மாதிரி இந்த வேலைக்காரன் இருந்தான். அப்போ இந்த பணக்காரனா இருக்கிற அந்த மனிதன் எவ்வளோ வைத்திய கிட்டக்கெல்லாம் கூட்டுன்னு போயிருப்பார். அந்த காலத்தில் வைத்தியசாலைகள் இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி. அப்போ எல்லா இடத்துலையும் போயிட்டு எங்கேயுமே அவருடைய வியாதி என்ன பண்ணல, சுகமாகுது. அப்போ அவர் மனசில் ஒன்று எண்ணம் வந்துச்சு. எல்லாரும் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறார், கேள்விப்பட்டு சொன்னார், ஏசப்பா இடத்துல போனால் என் வேலைக்காரனுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும், என் வேலைக்காரனுடைய வியாதி சுகமாகும், நான் கடவுளிடத்துல போவேன் என்று சொல்லி கடவுளிடத்துல என்ன பண்றாரு, அந்த மனிதன் வரார். வேலைக்காரன் வீட்டில் இருந்தால் இவர் மட்டும் வர்றாரு. ஏசப்பா கிட்ட வந்து சொல்றாரு, ஏசப்பா வீட்டில் எங்க வேலைக்காரன் என்ன பண்றான், திமிர்வாதமா இருக்கிறான், அவனுக்கு சுகம் வேணும் அப்படின்னு கேட்கும் போதும் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்றார். அப்ப அவர் ஏசப்பா உடனே சொல்றாரு, சரிப்பா நான் வந்து சுகமாக்குறேன்னு சொன்ன உடனே அதுக்கு அவன் சொல்றான், இல்ல இல்ல நீங்க வர வேணாம் ஏசப்பா, நீங்க வருவதற்கு நான் ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆள் இல்லை, ஒரு பெரிய வீடா இருந்து இல்லை, நான் ஒரு பெரிய மனுஷனாலாம் இல்லை, நான் சாதாரணமானவன் தான்.
நீங்க வீட்டுக்கு வர அளவுக்கு நான் என்னுடைய கெப்பாசிட்டி எல்லாம் இல்லை அப்படின்னு யார் தெரியுமா சொல்றான்? 100க்கு அதிபதினா அவன் ஒரு கோடீஸ்வரனா வாழ்ந்தான். அவ்வளோ பெரிய வசதியா இருக்கிறவன், எத்தனையோ வேலைக்காரர்கள் அவன் வீட்டுல உண்டு, எத்தனையோ வசதிகள் அவன் வீட்டுக்கு உண்டு. ஆனாலும் அவன் யார் மேல தெரியுமா விசுவாசம் வைக்கிறான்? ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை மேல அவனுக்கு விசுவாசம் வருகிறது. ஹல்லேலூயா. அவன் சொல்றான், நீங்க வரதல்ல ஏசப்பா, இங்க இருந்துன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அந்த வார்த்தை மட்டும் என் வேலைக்காரன் என்ன ஆயிடும்? சுகமாக்கிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற, இங்க கூடி வந்திருக்கிற நீங்க எல்லாரும் கூட உங்க மனசுல அப்படி விசுவாசிங்களேன். ஏசப்பா சொன்னா, ஒரு வார்த்தை சொன்னா உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. வியாதின்றீங்கல்ல, உங்களுக்கு வியாதி ஏசப்பா சொன்னா அந்த வியாதி சுகமாகும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில வல்லமை உண்டு என்று அந்த 100க்கு அதிபதி விசுவாசித்தான், அவன் வேலைக்காரனுக்கு சொஸ்தமாச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நீங்க வந்திருக்கிறீங்கல்ல, விசுவாசத்தை தான் வந்திருக்கிறீங்க. நீங்களும் உங்க உள்ளத்துல கைய வச்சு நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்துல கைய வச்சு சொல்லுங்க, ஏசப்பா உங்க வார்த்தை மட்டும் என் மேல வரட்டும், எங்களுக்கு சுகம் கிடைக்கும். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் சுகமாக்கும். அந்த வார்த்தை உங்களை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. அவர் மேல விசுவாசமாய் நாம் இருந்தோம்னா அந்த விசுவாசம் நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது மிக தெளிவாக எழுதுறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் பார்த்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இயேசுவ மேல விசுவாசித்துட்டு வந்துட்டீங்களா, அவர் இன்னார் என்று நீங்க அறிஞ்சு தானே வந்தீங்க. ஆகவே நீங்க ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் விசுவாசிக்கிறவர் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. இந்த 100க்கு அதிபதி வாழ்க்கையில அவங்க வேலைக்காரன் ஸ்வஸ்தமானது போல உங்களுக்கு இருக்கிற எல்லா வியாதியிலும் இயேசு விடுதலை தருவார். எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்ற வல்லவர். ஏன்னா அவர் எந்த மருந்து மாத்திரை எல்லாம் கைவிட்டாலும் அல்லது மருத்துவர்கள் கைவிட்டாலும் கூட இயேசு ஒரு நாளும் கைவிடாதவர். ஹல்லேலூயா. அவர் சொன்னால் ஆகும். ஹல்லேலூயா. அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஹல்லேலூயா. அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் மரித்தவனையும் உயிரோடு எழுப்பினவர். ஹல்லேலூயா. வியாதிகளை சுகமாக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க வந்திருக்கிறவர்கள் அவர் மேல விசுவாசம் வச்சீங்கல்ல, நீங்க இந்த வாரம் எங்கேயும் வெட்கவே பட மாட்டீங்க. எந்த இடத்துல உங்களை வெட்கப்படுத்துவேன்னு இயேசு விட மாட்டார். பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில இயேசு செய்வார். மருத்துவர்கள் கைவிடலாம், மருந்துகள் கைவிடலாம், நீங்கள் நம்பி இருக்கிற விசுவாசித்த என் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, thank you Lord. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள்ல நாம் வந்திருக்கிற நம்ம ஒருவரும் இந்த வாரம் முழுவதும் இயேசப்பா என்ன ஒரு இடத்துல கூட வெட்கப்படுத்த விடாதீங்க ஆண்டவரே. ஒரு மனிதர்கள் முன்னாடி கூட நான் வெட்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு அவர் இடத்துல ஜெபிக்கலாமா? இந்த வசனம் சொல்லுகிறபடி ஒரு இடத்துல கூட இயேசப்பா நான் வெட்கப்பட்டே போகக்கூடாது ஆண்டவரே. இயேசப்பா எனக்கு விடுதலை தாங்க, என் வியாதி சுகமாகட்டும், எனக்கு இருக்கிற பண பிரச்சனை நீங்கட்டும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், என் குடும்பம் ஒரு உண்மையான சமாதானத்துல வரட்டும் ஆண்டவரே. இயேசப்பா என் வாழ்க்கையில் அதிசயம் செய்யுங்க என்று சொல்லி நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு அவரை நோக்கி பார்த்து நாம் சொல்லலாம், நாம் செபிக்கலாம்.
Hallelujah, hallelujah. Oh, thank you, Lord. கர்த்தாவே, ஓ நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்.